இட்லி தோசைன்னு சொன்னாலே என்னோட சின்ன வயசுலலாம் தீபாவளி பொங்கல் கார்த்திகை அமாவாசை இந்த மாதிரி நாட்களில் தான் இட்லி தோசை. அதுவே இட்லி தோசைன்னு பெருசாக சொல்லுவோம். கொடக்கல்ல தான் மாவு அரைக்கிறது. இப்போ இட்லி தோசைங்கிறது எப்படின்னா டெய்லி நம்ம இட்லி தோசை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம வேறு வேறு டிஃபன் செஞ்சுக்கிட்டாலுமே அந்த மாவு இல்லைன்னா திருப்தியாகவே இருக்காது. அது போல தான் இந்த ஒரு வாரமாக லோ வோல்டேஜ்னால கிரைண்டர் சுத்தமாக இழுக்கவே இல்லை. நான் ஒரு வாரமாக இட்லிக்கு போடவே இல்லை. முந்தானத்து நைட்டு ஊற வச்சுட்டு நேற்றுக்கு விடிய காலம் போல் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு மாவு அரைச்சேன். அப்போ தான் கொஞ்சம் கிரைண்டர் ஓடுனுச்சு. அந்த மாவை அரைச்சி வச்சோன்னு தான் நிம்மதியாகவே இருந்தது பார்த்துக்கோங்க. இப்போ இன்றைக்கி காலையிலேயே என் பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி தோசை. என் பிள்ளை வந்து இந்த இட்லி தோசை சாப்பிடாம சாப்பிட்ட மாதிரியே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தவா. அவங்களுக்கு மொறு மொறுன்னு தோசையும் ஒரு சூப்பரான பூண்டு சட்னியும் வச்சாச்சு. இந்த சட்னி 2 நாள் 3 நாள் வரைக்குமே நல்லாயிருக்கும். வெளியிலலாம் போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். இது தோசை இட்லி சப்பாத்தியோட கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மொறு மொறுன்னு தோசையும் சூப்பரான பூண்டு சட்னி தான். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள்.